நம்ம தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக போகிறோம். எல்லாரும் திருப்பங்கள் சங்கீதங்களின் புத்தகம் 51வது சங்கீதம். சங்கீதங்களின் புத்தகம் 51வது சங்கீதத்தை எடுத்து இப்படி இங்கே கையை வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியே கையை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நீர் பேசும் ஆண்டவரே. அந்த பைபிள் அந்த கையை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, பேசும் ஆண்டவரே, பேசும் ஆண்டவரே, பேசும் பேசும். ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பரிசுத்த பிதாவே, காலை வேளையில் இந்த பரிசுத்த ஆராதனையில் கர்த்தர் எங்களோடு கூட நீங்க பேசணும். எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்போ பாருங்க, 51வது சங்கீதத்தில் நீங்கள் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியே 2 சாமுவேலின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 புத்தகத்திலும் இருந்து நம்ம இந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். 2 சாமுவேலின் புத்தகம் 11வது அதிகாரம். 2 சாமுவேலின் புத்தகம் 11வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். எல்லாரும் என்ன கவனிங்க. ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம், நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அழகான ஒரு படிப்பினை நம்ம தியானிக்க போகிறோம். முதல் 2 வசனங்களை வாசிப்போம். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனுடைய கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ராஃபாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஒரு நாள் சாயங்காலத்திலே தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிக்கையின் மேல் உலாத்தி கொண்டிருந்த போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை உப்பரிக்கையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியாயிருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலிமாவின் குமாரத்தையும் ஏத்தேனாகிய உரியாவின் மனைவியுமாகிய பர்சேபாள் என்றார்கள். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னாள். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோடு சயனித்தான். பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்து கொண்டு தன் வீட்டுக்கு போனாள். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து தான் கர்ப்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினாள். போதும், என்ன கவனிங்க. இப்போ இங்கே கையை வச்சுக்கிடுங்க. இங்கே கையை வச்சுக்கிட்டு 2 இடத்துலையும் கை வச்சுக்கிடணும். 51வது சங்கீதத்தில் கை வச்சுக்கிடணும். ராஜாக்கள் பொதுவாக யுத்தம் பண்ணுகிற காலம் என்று ஒரு காலத்தை அன்றைக்கு வைத்திருந்தார்கள். யுத்தம் பண்ண போகிற அந்த காலத்தில் தாவீது ராஜா ஒரு சாதாரணமான ஒரு பட்டணம், தான் போக வேண்டிய அவசியம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, தன்னுடைய தளபதிகள் எல்லாரும் பிடித்து விடுவார்கள். அந்த தைரியத்தில் தன்னோடு கூட இருந்த சகாக்களையும் தனக்கு அருமையானவர்களையும் கீழே வாசித்து பார்த்தால் கர்த்தருடைய பெட்டியும் அங்கே போயிருக்கிறது. உடன்படிக்கை பெட்டியும் எல்லாமாக யுத்தத்துக்கு போய்விட்டது. அங்கே ஒரு பக்கத்தில் தேசத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கத்தில் ராஜா அங்கே மேலே உப்பரிக்கையின் மேலே அப்படியே உலாவி கொண்டிருக்கிறார். அப்படியே உலாவி கொண்டிருக்கிறதான நேரத்தில் தூரத்தில் பார்க்கிறார், ஒரு பெண் குளித்து கொண்டிருக்கிறாள். அவளுடைய பேர் பட்சேபாள். அவள் மேலே இந்த ராஜாவுக்கு ஆசை வருகிறது. அவள் யார் என்று விசாரித்தால் தன்னோடு கூட இருக்கிற முக்கியமான ஒரு படையாளியுடைய, உத்தமமான ஒரு படையாளுடைய மனைவி, உரியாவுடைய மனைவியாகிய பட்சேபாள் என்கிறவள். அதை ஒன்று இவன் விசாரியாமல், அது ஒன்று பார்க்காமல் அவளோடு கூட தவறான உறவு கொள்ளுகிறான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகிறாள். திரும்ப அவள் வீட்டுக்கே அனுப்பிவிட்டு விடுகிறார் ராஜா. அங்கேருந்து அவள் ராஜாவுக்கு சொல்லி அனுப்புகிறாள், நான் கர்ப்பவதியாக இருக்கிறேன் என்று சொல்லி.
ராஜா இப்பொழுது பார்க்கிறார், என்ன செய்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, போர்க்களத்தில் நிற்கிற படை தளபதி யோவாபுக்கு ஆள் அனுப்பி சொல்லுகிறான், உரியாவை வீட்டுக்கு வர சொல்லு. உரியா அரண்மனைக்கு வருகிறார். உரியா அரண்மனைக்கு வந்தால் ராஜா சொல்லுகிறார், உனக்குள்ள காரியங்கள் எல்லாம் நீ ரெடி பண்ணி நீ வீட்டுக்கு போ, உன் வீட்டுக்கு போ, நீ சந்தோஷமாக இரு, நீ உன் வீட்டுக்கு போன்னு சொல்லுகிறார். உச்சிதமான பதார்த்தங்கள் எல்லாம் ராஜா வீட்டுக்கு அனுப்பி விடுகிறார். ஆனால் அரண்மனை வாசலிலே வந்து நிற்கிற அந்த உரியாவுக்கு போவதற்கு மனதில்லை. வீட்டுக்கு போவதற்கு ஏன் வீட்டுக்கு போவதற்கு மனதில்லைன்னா, அங்கே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தத்தில் போர் வீரர்கள் வாழும் வில்லையும் ஏந்தி கொண்டிருக்கிறவர்கள் தன்னுடைய நெருங்கின நண்பர்கள். கர்த்தருடைய பெட்டி அங்கே இருக்கிறது. அவர்கள் யுத்த களத்தில் தூக்கம் இல்லாமல் பிரயாசத்தோடு நிற்கிறார்கள். அவர்கள் பிரயாசத்தில் யுத்த களத்தில் நிற்கிறதான நேரத்தில் நான் எப்படி என் வீட்டில் போய் சந்தோஷப்படுகிறது? அதை விரும்பாமல் அரண்மனை வாசலிலே படுத்து கிடக்கிறான். எவ்வளவு உத்தமமானவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த நாளும் ராஜா எழுப்பி கேட்கிற, ஏன் வீட்டுக்கு போகல? ராஜாட்டே பாடம் நடத்துகிறார். உடன்படிக்கை பெட்டி அங்கே இருக்கு. நம்முடைய பாதுகாப்பே அந்த தேவனுடைய சமூகம் தான். இப்போ அது அங்கே இருக்கிறது. நம்முடைய சகாக்கள் அங்கே இருக்கிறார்கள். யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. நான் எப்படி எங்கள் குடும்பத்தோடு இருக்க முடியும் என்று ராஜா பார்க்கிறார். என்ன தெரியுமா செய்கிறார்? அவன் கையிலேயே ஒரு லெட்டரை எழுதி கொடுத்து விடுறார். அந்த அவன் கையில் எவ்வளவு உத்தமமானவன் என்று பாருங்கள். ராஜா ஒரு லெட்டரை அவன் கையிலே எழுதி சொல்கிறாரு, இதை யோவாபுக்கு கையில் கொடுன்னு. போகும்போது இவனுக்கு பிரித்து பார்க்கணுன்னு கூட தோணலை. அங்கே என்ன எழுதியிருக்குன்னு அவனுக்கு வாசிக்க பிடிக்கலை. அதை அப்படியே கொண்டு உரியாட்ட கொண்டு கொடுக்குறான். அந்த யோவாபிட்ட கொண்டு இந்த உரியா கொடுக்குறான். அதில் என்ன தெரியுமா எழுதியிருக்கிறது? யுத்தம் மும்முரமாக நடக்கிறதான நேரத்தில் இந்த உரியாவை மட்டும் நீ முன்னால் விட்டுரு, நீங்கள் எல்லாரும் பின்னால் வந்துடணும். அப்போ அந்த யுத்த காலத்தில் உரியா செத்து போகட்டும் அப்படின்னு சொல்லி. அதே போல் யுத்தம் பயங்கரமாக நடக்கிறதான நேரத்தில் உரியாவை முன்னால் விடுறான். முன்னால் விட்ட உடனே மற்றவங்கள்லாம் பின்னால் வர்றாங்க. உரியா யுத்த காலத்தில் மரித்து போகிறார். இப்போ உரியா மரித்து போகிறார் என்கிற செய்தியையும் ராஜாவுக்கு சொல்லி ஆயிற்று. ராஜாவுடைய காதில் வந்து எட்டி ஆயிற்று. இப்போ ராஜாவுடைய ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆக முடிந்தாயிற்று. அவருக்கு எப்படியாவது உரியாவை போட்டு தள்ளணும். உரியாவை போட்டு தள்ளியாச்சு. உரியா மரித்த உடனே மனைவியாகிய பட்சேபாள் கொஞ்ச நாள் துக்கம் கொண்டாடின உடனே எல்லாருக்கும் முன்னால் பட்சேபாளை அழைத்து சொல்லுகிறார், பட்சேபாளை கூட்டிட்டு வாங்க. அரண்மனையில் தன்னுடைய மனைவியாக வைத்து கொண்டு பட்சேபாளை நேசிக்கிறார். இப்போ உலகத்துக்கெல்லாம் இந்த தாவீது யார் தெரியுமா? எங்க தாவீதை போல ஒரு நல்ல ராஜா யாராவது உண்டா? யாரும் கிடையாது. ஏன்? உத்தமமான ஒரு போர் வீரனுடைய மனைவி. அந்த போர் வீரன் யுத்த களத்திலே மரித்தான். அவருடைய மனைவியை கைவிடாமல் தன்னுடைய மனைவியாகவே சேர்த்து கொண்ட எவ்வளவு நல்லவர் தெரியுமா எங்க ராஜா? எங்க ராஜாவை போல இரக்கமுள்ளவர் உண்டா? அப்படித்தான் உலகமெல்லாம் சொல்லுது. உலகத்துக்கு நல்ல பேரும் வாங்கியாச்சு. 4 பேர் வந்து சொல்லியிருப்பாங்க, ராஜாவே உம்மை போல ஒரு ராஜா இருக்கவே முடியாது. உம்மா அரண்மனை வாசல்ல படுத்து கிடந்த ஒரு உரியா உடைய மனைவி விதவை என்கிற பெயர் எடுக்கிறதுக்கு நீங்கள் விடலை பார்த்தீங்களா? அவங்க வீட்டில் கூட இவ்வளோ சௌரியமாக வாழ்ந்திருக்க மாட்டா. அரண்மனையில் உச்சிதமான ஆகாரங்கள், அதுவும் ராஜாவுடைய மனைவி ராஜாட்சி என்கிற அந்தஸ்து, இதெல்லாம் அவளுக்கு கொடுத்து கௌரவப்படுத்தி உரியாவை கௌரவப்படுத்தினீரே. இன்னும் சொல்ல போனால் மரித்து போனவங்களுக்கு கொடுக்கிற, நம்ம இந்தியாவில் கொடுக்கிற பத்மஸ்ரீ அந்த பெரிய ஒரு அந்த மரித்து போன பிறகு கொடுக்கிற பட்டம் கொடுக்கிறது போல இவரை கௌரவப்படுத்தினீரே என்றெல்லாம் நினைக்கலாம். உலகத்துடைய பார்வையிலையும் இவன் இப்பொழுது பிடித்து நின்றாயிற்று. உலகத்துடைய பார்வையிலையும் இப்போ நல்ல பேர் வாங்கியாயிற்று. இப்போ கொஞ்ச நாள் தாண்டினதும் அடுத்த 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அனுப்புகிறார். 12வது வசனத்தில் 1-2 வசனத்தை வாசிச்சிடலாமா? கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார்.
இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள், ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாக இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாது இருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிப்போக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், அவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடியால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக 4 அத்தனையாக திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவருடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவருடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தை உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு. நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி இப்ப நேர தாவீதிட்ட வர்றார். தாவீதிட்ட வந்து சொல்றார், ஒரு கதை சொல்றார். அன்றைக்கு நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம், ராஜாக்களை உற்சாகப்படுத்துவதற்காக கவிதைகள் பாடப்படும், பாடல்கள் பாடப்படும், புலவர்கள் பாடல்களை பாடுவார்கள். அதே போல நாத்தான் தீர்க்கதரிசி வந்து கதை சொன்ன உடனே ராஜாவுக்கு இன்னும் பயங்கர சந்தோஷம். ஏன், தீர்க்கதரிசியிடத்தில் ஒரு செய்தி வந்திருக்கிறது, இனியும் தெய்வம் என்னை நியாயாதிபதியாக வச்சிருக்கிறார். ஒருத்தருக்கு ஐஸ்வர்யவானுக்கு நிறைய ஆடுகள் இருக்கிறது, இன்னொரு மனுஷனுக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கிறது. இந்த ஆட்டுக்குட்டியை வீட்டில் மந்தையில கூட வளர்க்காம வீட்டுக்குள்ள பிள்ளைய போல மகளை போல வளர்த்து கொண்டிருந்தான். ஒன்னே ஒன்று, ஐஸ்வர்யவான் வீட்டில் விருந்து வந்த உடனே இந்த ஐஸ்வர்யவான் தன் மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை அடிக்காமல் வீட்டில் பிள்ளையை போல இருந்த ஒரு ஆட்டை அடித்து விட்டான். ராஜாவுக்கு கோபம் வந்துட்டு தீர்க்கதரிசி சொன்னார், நீயே அந்த மனுஷன். என்ன ஒரு தீர்க்கதரிசின்னு பாருங்க, நாத்தான் தீர்க்கதரிசி, நீயே அந்த மனுஷன். தாவீதுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சில நேரத்தில் தீர்க்கதரிசிகள் அனுப்பியிருக்கிறார் பாருங்க. ஒன்று, சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்பினார். எதற்காக அனுப்பினார் என்றால் அவரை அபிஷேகம் பண்ணுவதற்காக அனுப்பினார். இரண்டாவதாக காத் என்கிற ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். இவர் குகைக்குள்ளே ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்ததான காலத்தில் நீ அரணை விட்டு வெளியே வா என்று அவருடைய அந்த வாழ்க்கையை இருந்து வெளியே கொண்டு வருவதற்காக காத் என்கிற தீர்க்கதரிசியை பயன்படுத்தினார். இப்பொழுது அவருடைய குறையை சுட்டி காட்டுவதற்காக நாத்தான் என்கிற தீர்க்கதரிசியை பயன்படுத்துகிறார். அப்ப நமக்கு நம்மை அபிஷேகத்துக்குள்ள நடத்துகிற தீர்க்கதரிசி தேவை. நம்முடைய மேல இருக்கிற தெய்வ திட்டத்துக்கு நேராக நம்மை நடத்துகிற தீர்க்கதரிசிகள் தேவை. நம்முடைய குறைகளை சுட்டி காட்டுகிற தீர்க்கதரிசியும் தேவை. ஆளு ஒன்று, ஆனா 3 பேர் நமக்கு தேவை. நான் பேசுறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிகிறவங்க அந்த வலது கரத்தை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆளு ஒன்று, ஆனால் 3 தீர்க்கதரிசிகளும் தேவை. என்னைக்கும் சாமுவேல் தீர்க்கதரிசியே வரணும்னு நினைக்கக்கூடாது. இடையில காத்து தீர்க்கதரிசியும் வரட்டும், இடையிடைய நாத்தான் தீர்க்கதரிசியும் வரட்டும். இப்போ எச்சரிக்கிறதான நேரத்தில் இதே ராஜாக்களின் புத்தகத்தில் சில ராஜாக்கள் தீர்க்கதரிசிகளை கொண்டிருக்கிறார்கள், எச்சரிக்கிறவர்களை. சில ராஜாக்கள் தீர்க்கதரிசிகளை பிடிப்பதற்கு கையை உயர்த்தி இருக்கிறார்கள், அவர்கள் கை அப்படியே நின்றிருக்கிறது. ஆனால் ஒரு மனுஷன் தெய்வத்திடத்திலிருந்து கிருபையையும் இரக்கத்தையும் வாங்குகிற ஒரு தேவ மனுஷனுடைய அழகே, எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிவிட்டாலும் எச்சரிக்கிறதான நேரத்தில் சரண்டர் ஆவதற்கு தயார் என்று சொன்னால் அந்த மனுஷனை கர்த்தர் எக்ஸ்ட்ரீமாக பயன்படுத்த அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார்.
அவரை தூக்கி எடுக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலையும் பரிசுத்த ஆவியானவர் ஏதோ சில குறைவுகள், மனுஷனுக்கு முன்பாக நல்ல பேர் நம்ம வாங்கி இருக்கலாம், மனுஷனுக்கு முன்பாக உத்தமன் என்று நம்ம பேர் வாங்கி இருக்கலாம், ஆனால் தெய்வத்துக்கு முன்பாக குறை உள்ளவர்கள், குற்றவாளிகளாக இருக்கிறோம் என்று ஆண்டவர் நமக்கு உணர்த்துவாரே. ஆனால் நீங்கள் மனுஷனுக்கு முன்பாக நீதியாக நிற்பதற்கு நிற்க வேண்டாம். நீங்கள் தெய்வத்துடைய எச்சரிப்புக்கு கீழ்ப்படிவதற்கு மனதிற்குமே. ஆனால் எந்த நிலைமையிலையும் கர்த்தர் நம்மை தள்ளாதவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு தேவையே எச்சரிப்புக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தேவை. எச்சரிப்புக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தேவை. இவர் வந்துட்டார் பார்த்தீங்களா? இந்த நாத்தான் தீர்க்கதரிசி எச்சரிக்கிறதான நேரத்தில் அவர் பாடின பாட்டு தான் சங்கீதம் 51. இப்போ 51வது சங்கீதத்திலே வந்து விடுங்கள். 51வது சங்கீதத்துடைய தலைப்பை நம்ம முதலாவது வாசிக்கலாம். பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இந்த 51வது சங்கீதத்தை வைத்து நிறைய பேர் பாடல் எழுதியிருக்கிறார்கள். இந்த சங்கீதம் நிறைய பேரை திரும்பவும் பாவத்தில் விழுந்து கிடக்கிறவர்களை நீதியின் பாதைகளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. அவர் தான் எப்படி மன்றாடினாரோ தன்னுடைய மன்றாட்டை ஒரு பாடலாக மாற்றிவிட்டார். ஏன்? தேவனிடத்திலிருந்து கிருபை கிடைச்சதுனால அதை ஒரு பாடலாக மாற்றிவிட்டார். இப்போ இந்த அதிகாரத்தில் தன்னுடைய குறைவுகளை தாவீது சொல்லுகிற மூன்று பதங்கள். முதல் 2 வசனத்தை வாசிப்போம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல் நீங்க என்னை சுற்றிகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுகி, என் பாவமர என்னை சுற்றிகரியும். எல்லாரும் உங்கள் வலது கையை வேர்த்துங்க பார்க்கலாம். வலது கையை வேர்த்தி சொல்லுங்க. இப்படி நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். மீறுதல், அக்கிரமம், பாவம். சொல்லுங்க பார்க்கலாம். 3 சொல்லுங்க. மீறுதல், அக்கிரமம், பாவம். இந்த 3 வார்த்தைக்குரிய அர்த்தம் நமக்கு ஒன்றா தான் இருக்காங்க, தெரியும் இல்லையா? மீறுதல், அக்கிரமம், பாவம். இவர் தனக்கிடத்தில் 3 காரியம் இருந்ததை சொல்லுகிறார். நம்ம அப்படியே கொஞ்சம் தியானிச்சு பார்த்தா ஒருவர் இப்படியாக சொல்லியிருக்கிறார். மீறுதல்கள் அப்படின்னு சொன்னால் பிரமாணத்தை மீறுவது என்ற அர்த்தம், பிரமாணத்தை மீறுகிறது என்ற அர்த்தம். பாவம் என்று சொன்னால் குறி தவறி, லக்கு தவறி தவறான வழியிலே செல்லுவது என்ற அர்த்தம், தவறான வழியிலே செல்லுவது. அக்கிரமம் என்றால் தண்டனைக்கு ஏற்ற ஒரு குற்றம். இது எனக்கு தண்டனை கிடைக்கும் என்று தெரிந்தும் அதை துணிகரமாக செய்கிறதுக்கு பேர் அக்கிரமம். எல்லா பாவத்துக்கும் உலகத்தால் தண்டனை கொடுக்க முடியாது. இன்றைக்கு அரசாங்கமே சாராய கடையை திறந்து வைக்கிறதுனால குடிக்கிறவர்கள் மேலே அரசாங்கம் வழக்கு தொடுக்க முடியாது. இவங்க குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யாரும் வழக்கு போட முடியாது. உலகத்துடைய பார்வையில் அது பாவம் இல்லாததாக இருக்கலாம், ஆனால் தெய்வத்துடைய பார்வையில் அது பாவம். ஏனென்றால் அது நெறி தவறினதான வாழ்க்கை. அதற்கு தெய்வத்திடத்தில் தண்டனை உண்டு, தெய்வத்திடத்தில் தண்டனை உண்டு. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் சில அக்கிரமங்கள் மற்றவர்களை காயப்படுத்தும், மற்றவர்களை வேதனைப்படுத்தும். சில பாவங்கள் நம்மையே வேதனைப்படுத்தும். பைபிள் சொல்கிறது பாவத்துக்கு சம்பளம் மரணம், மரணம். பாவத்துக்கு சம்பளம் உண்டு, பாவத்துக்கு சம்பளம் உண்டு. மரணம் என்கிறதில் பிராக்கெட்டில் நரகம்னு போட்டுக்கிடணும், நரகம்னு போட்டுக்கிடணும். இந்த காலை வேளையில் நம்ம நினச்சிக்கிடணும், என்னிடத்தில் அக்கிரமம் உண்டா, என்னிடத்தில் பாவம் உண்டா, என்னிடத்தில் மீறுதல் உண்டா. நான் மற்றவங்களுக்கு ஒருவேளை இடைஞ்சலை கொடுக்காமல் இருக்கலாம், ஆனால் என்னை நானே கெடுப்பேனே. ஆனால்
அதுவும் பாவம். ஆண்டவர் சொன்னார், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று சொன்னார். நீங்களே அந்த ஆலயம் என்று சொன்னார். நான் மற்றவங்களை கெடுக்கல, தேவன் தந்த இந்த சரீரம் என்கிற ஆலயம் கெடுக்கிறதான காரியத்தை செய்வோமே. ஆனால் இதை நான் என் சரீரத்தை தானே குத்துனேன், யார் வழக்கு கொடுக்க முடியும், யார் வழக்கு தொடுக்க முடியும்? ஆனால் தெய்வத்துடைய பார்வையிலே அதுக்கு பெயர் பாவம். தெய்வத்துடைய பார்வையிலே அதுக்கு பெயர் பாவம். மீறுதல்கள், சட்டத்தை மீறுகிறது, இது தவறு என்று தெரியும், மீறி நடப்பது துணிகரம். சில காரியங்கள் தவறு என்று தெரியும், இது தவறு, இதுக்கு பின்னால எனக்கு தண்டனை கிடைக்கும் என்று தெரிந்தும் அதை துணிகரமாக துணிச்சலாக செய்வது அக்கிரமம். இந்த காலை வேளையில் நம்மை நாமே ஒன்று ஆராய்ந்து பார்க்கலாம். ஆண்டவர் திரும்பவும் சொல்கிறேன், என்றைக்கும் சாமுவேல் தீர்க்கதரிசியை நம்மோடு கூட அனுப்புகிறவர் அல்ல, என்றைக்கும் காத்து தீர்க்கதரிசி அனுப்புகிறவர் அல்ல. நம்ம அந்தரங்கமாய் பாவம் செய்கிறதான நேரத்தில் நம்ம எச்சரிக்கிற நாத்தானையும் கர்த்தர் அனுப்புவார். இந்த காலை வேளையில் நான் ஆவியிலே உணர்கிறேன், சபையை ஒன்று கூட பரிசுத்தப்படுத்த கர்த்தர் விருப்பமுடையவராக இருக்கிறார். ஜனங்களை ஒன்று கூட சுத்திகரிக்க ஆண்டவர் விருப்பமுடையவராக இருக்கிறார். நான் குறை உள்ளவன், என்னுடைய மீறுதல் எனக்கு முன்பாக இருக்கிறது, என் பாவம் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று நீங்கள் யாராவது உணர்த்தப்படுவீர்களே, ஆனால் முதல்ல நமக்குள்ளே வர வேண்டியது ஒரு நொறுங்குண்ட இருதயம். ஒருவேளை பிரசங்கத்தை கேட்கிறவர்களாக பட்சேபாளுக்கு கதை, தாவீதுக்கு கதையெல்லாம் சொன்னதும் அவர் தான் அப்படி சொன்னான்னு சொல்லி கேட்கிறதுக்கு இன்பமாக ரசிக்கிறவர்களாக இருக்க வேண்டாம், உணர்த்தப்படுகிறவர்களாக இந்த காலை வேளையில் இருப்போம். ஆண்டவரே, நான் குறை உள்ளவன், எனக்கு ஒரு நொறுங்குண்ட இருதயத்தை தாரும் ஆண்டவரே. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவியை அவர் புறக்கணிக்க மாட்டார். 17வது வசனத்திலிருந்து நான் துவங்குகிறேன். 17வது வசனத்திலிருந்து துவங்குகிறேன். இந்த 51வது சங்கீதம் வாசிப்போம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர். முந்தின 16வது வசனம், பலியை நீர் விரும்புகிறது இல்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலி உமக்கு பிரியமானது அல்ல. இப்போ செய்ய வேண்டிய பாவமெல்லாம் செய்துவிட்டு நம்ம பாசையில் இப்படி கொஞ்சம் காணிக்கை கொடுத்தா ஆண்டவர் மன்னிப்பாரா? கொஞ்சம் 4 ஏழைகளுக்கு உதவி செஞ்சா என் பாவம் மன்னிக்கப்படுமா? கொஞ்சம் நற்கிரியைகளை செஞ்சா மன்னிக்கப்படுமா? அவர் சொல்றாரு. இப்போ நாம் பாவம் பண்ண பிறகு இந்த மாதிரிப்பட்ட பலிகளை அவர் விரும்ப மாட்டார். இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை கர்த்தர் விரும்ப மாட்டார். பாவத்தில் இருக்கிற ஒரு தேவ பிள்ளையே, பாவ மன்னிப்புக்கென நாம் செய்கிற நேர்ச்சைகளினால நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகாது. நொறுங்குண்ட இருதயம், அது தன் தேவனுக்கு ஏற்ற துக்கம் நமக்குள்ளே மனம் திரும்புதலை கொண்டு வரும். எச்சரிக்கப்படுகிறதான நேரத்தில் எனக்குள்ளே ஒரு இருதயம் நொறுக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் தருவாரே. ஆனால் நீங்கள் நினச்சிக்கிடணும், கர்த்தர் என்னை தூக்கி எடுக்க ஆரம்பிக்கிறார் என்று நினச்சிக்கிடணும், கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார் என்று நினச்சிக்கிடணும். என்ன எச்சரித்தாலும் அவங்க அப்படி செஞ்சாங்க, ஆகையினால நான் இப்படி செஞ்சேன், அவங்கள விட நான் பரவாயில்ல, இவங்களை விட நான் நல்லா இருக்கிறேன். தவறு செய்யும் போது சிலரை பார்த்துருக்கீங்களா? தலைகீழானுன்னாலும் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க, என்ன செஞ்சாலும் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க, அதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. என்ன, நான் செஞ்சது தப்பா? நான் ராஜா கிட்ட இப்படியா பேசுகிறேன்? நான் யார் தெரியுமா? என்கிட்ட இப்படியா பேசுகிறேன்? நான் சாப்பாடு போட்டாதான் உனக்கு சாப்பாடு, தீர்க்கதரிசியே நீ ஏன்டே வந்து பேசுகிற? அப்படி நியாயப்படுத்தவோ எச்சரிக்கிறவர்களை அசால்ட்டாக எண்ணவோ அவர் விரும்பவில்லை. அவர் உடனே இருதயத்தை நொறுக்கி விட்டார். எல்லாரும் அங்கே வலது கையை வேர்த்துங்க பார்க்கல, வலது கையை வேர்த்தி அப்பாவை பார்த்து கேளுங்க பார்க்கல, எனக்கு ஒரு நொறுங்குண்ட இருதயத்தை தாரும் ஆண்டவரே. கேளுங்க பார்க்கல, எனக்கு ஒரு நொறுங்குண்ட இருதயத்தை தாரும் ஆண்டவரே, எனக்கு ஒரு நொறுங்குண்ட இருதயத்தை தாரும் ஆண்டவரே. என் இருதயம் கட்டின இருதயத்தை நிலர்ந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே.
அந்த மேட்டிமையான இருதயத்தை என்னிலிருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு 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 நொறுங்கின ஒரு இருதயத்தை எனக்கு தாருங்க. கல்லான இருதயத்தை எடுத்து போடுங்க. ஒரு நொறுங்குண்ட ஒரு சதையான இருதயத்தை எனக்கு தாருங்க ஆண்டவரே. உடைகிற ஒரு இருதயத்தை தாருங்க ஆண்டவரே. மனம் கசந்து அழுகிற ஒரு இருதயத்தை தாருங்க ஆண்டவரே. நொறுக்கப்படுகிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே. எனக்கு நொறுங்குண்ட ஒரு இருதயத்தை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரம் 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 ஒரு 30 செகண்ட் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அநேகரை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நம்மகிட்ட இன்னும் வராததாக்கும். முதல் ஸ்டெப்பே நம்மகிட்ட வராததாக்கும். என்ன கவனிங்க, நம்மளை நேசிக்கிற ஒரு பாஸ்டர் அங்கே ஒரு நாளைக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கிறதான நேரத்தில் இவர் ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சில் பிரசங்கம் பண்ண போயிருக்கிறார். ஒன்றும் ஒழிக்கவும் மாட்டார், மறைக்கவும் மாட்டார். அப்படி பேசுகிற ஆள், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆள் சர்ச்சில் பிரசங்கம் பண்ண போனார். கன்வென்ஷன் கிரவுண்டில் கன்வென்ஷன் நடக்குது. அதில் ஒரு ஆள் டீக்கனார் காணிக்கை எடுக்கிறாரு. நிறைய வெத்திலே போட்டுட்டு காணிக்கை எடுக்கிறார். நிறைய வெத்திலே போட்டுட்டு காணிக்கை எடுக்கிறார். கிரவுண்டு தானே, அப்பப்போ அங்கே துப்பிக்கலாம், வேறு பிரச்சனை. இவர் பிரசங்கத்துக்கு மைக்கை பிடிச்சோன்னு சொன்னார், காணிக்கை எடுத்த ஒரு ஆள் வெத்திலை போட்டுட்டு காணிக்கை எடுத்ததை பார்த்தேன். ஒன்றே காணிக்கை எடுக்கிற நிறுத்தணும், அல்லனா வெத்திலையை நிறுத்தணும். சொல்லுங்க, சொன்னதில் ஏதாவது தப்புண்டான்னு சொல்லுங்க. ஒன்று இப்படி சொல்லுங்க, இல்லைன்னா இப்படி சொல்லுங்க. சொன்னதில் ஏதாவது தப்புண்டா? கிடையாது. தப்புண்டா? இல்லை. இப்போ அவர் கூட்டத்தை முடித்து வீட்டுக்கு வரல. அவருக்கு ஆஃபீஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நான் வெத்தலை போட்டதை பார்த்தாரா அப்படின்னு சொல்லி பயங்கர சாட்டமும் பயங்கர காரியம். என்னமோ ஆண்டோடைய கிருபையினால் அவர் உணர்த்தப்பட்டிருக்கிறாரு போல இருக்கு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அவர் காணிக்கை எடுக்க மாட்டார். என்ன அர்த்தம்னா, நான் நரகத்துக்கு போவேனே தவிர பாவத்தை விட மாட்டேன். காணிக்கை எடுக்கிறத நிப்பாட்டுவேன், ஆனால் வெத்திலே நிப்பாட்ட மாட்டேன். கொஞ்ச நாள் ஆச்சு, நம்ம சர்ச்சு வேலை நடந்துட்டு இருக்கிறதான நேரத்தில் நாங்கள் நம்ம ஊழியக்காரங்க எல்லாம் சேர்ந்து சாயங்கால நேரத்தில் ஒரு டீ குடிச்சிட்டு வரலான்னு சொல்லி ஒரு டீ கடைக்கு போனோம். கொஞ்சம் மழையுமா இருந்துச்சு. ஒரு சுக்கு காப்பி குடிப்போன்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் பேசிட்டு நிற்கிறாங்க. 4 பேர் என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னால், நம்ம சபையை விட்டு கொடுக்கவே கூடாது, நம்ம விட்டு கொடுக்க கூடாது, நம்ம செஞ்சிடக்கூடாது. நான் உடனே நினச்சேன், பரவாயில்லையே, இந்த ஊர்லேயும் சபைக்கு மேலே வைராக்கியம் உள்ள ஒரு 5-6 பேர் ஆண்டவர் வச்சிருக்கிறாரேன்னு சொல்லிக்கிட்டு அவங்களாம் எங்களோடு கூட சேர்ந்து சுக்கு காப்பி குடிச்சிட்டு கடைசியில் ஒரு அண்ணன் இடுப்பில் இருந்து ஒரு மூக்குப்பொடி எடுத்தார். எடுத்துக்கிட்டு 4 பேருக்கு கையிலையும் தட்டி கொடுத்து சொன்னார், தட்டுங்க. இவளுக்கு ஆராதனைக்கு மேலே சபைக்கு மேலே இருந்த அந்த வைராக்கியத்தை விட மூக்குப்பொடிக்கு மேலே என்ன வைராக்கியமும் தெரியுமா? அப்போ இன்னைக்கு பயங்கரம் பிரச்சனை இதாக்கும். நாம பயங்கர வைராக்கியம் போல எல்லாம் காட்டிக்கிட வேண்டியது. பயங்கர உலகத்தில் நமக்கு நல்ல பேர், அவரு தெரியுமா? அப்பா எல்லாம் தெரியும். எச்சரிக்கிறதான நேரத்தில் அன்றைக்கு நான் ஒரு ஆளுக்கு சுயரூபம் தெரியும். எச்சரிக்கிறதான நேரத்தில் அன்றைக்கு நான் ஒரு ஆளுடைய நல்ல திருந்தனும் ஆசீர்வதிக்கப்படணும் உள்ள முதல் படி எச்சரிக்கப்படுகிறதான நேரத்தில் தான் தெரியும். அபிஷேகம் பண்ணப்படுறதான நேரத்தில் எஸ்ஆரன தலையை குனிஞ்சுக்கிட்டு நின்ன தாவீது, அரணை விட்டு வாருமையா வெளியேன்னு சொல்கிறதான நேரத்தில் எஸ்ஆரன பரிவாரங்களை கூட்டிக் கொண்டு வெளியே வருகிற தாவீது, நீயே அந்த மனுஷன் என்று சொல்லுகிறதான நேரத்திலையும் இருதயம் நொறுங்கி எஸ்ஆர் என்று சொல்லுகிறவர்கள் தான் தேவனால் கனப்படுத்தப்படுகிறவர்கள், தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறவர்கள், தேவனால் மேன்மை அடைகிறவர்கள், தேவனால் உயர்த்தப்படுகிறவர்கள். நமக்கு அபிஷேகத்துக்கு பின்னால எஸ்ஆர் தரை மட்டும் தாழ்ந்து முகங்குப்பறை விழுந்து கடந்துரும்.
ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, வச்சா கொடுமை அடிச்சா மொட்டை. யோசித்து பாருங்க, அப்போ புரியும். பயில்கிட்ட முடி வெட்டிடுவான்னு சொன்னால் வெட்டுனா மொட்டை அடிப்பான், அல்லன்னா வெட்ட மாட்டான், கொண்டை போட்டு கிளிப்பு வச்சுட்டு நடப்பான். தாழ்ந்துட்டோம்னா அங்கே தரை மட்டும் அங்கே தாழ்ந்து விழுந்துடுறது. அதே இடத்துல நாத்தான் தீர்க்கதரிசி வந்தாச்சுன்னா எழும்பி நின்று உன்னை தெய்வமா அனுப்பினாரு, தெய்வமா அனுப்புறாரு என்னங்கிறது எச்சரிக்கிறதான நேரத்தில் நொறுங்குண்ட இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஒரு நொறுங்குண்ட இருதயம், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை ஆண்டவர் புறக்கணிக்கவே மாட்டார். முதல்ல அப்பாட்ட கேட்போம், தெய்வமே தெய்வமே தெய்வமே, நான் குறை உள்ளவன், என்னுடைய இருதயம் நொறுக்கப்படட்டும் ஆண்டவரே, என்னுடைய இருதயம் நொறுக்கப்படட்டும் ஆண்டவரே, மன கடினங்கள் மாறட்டும் ஆண்டவரே, மன பிரயாசங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இந்த தாவீதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன் தெரியுமா, இந்த மனுஷன் ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்றவர்னு சொன்னார். நம்மவும் இருதயத்துக்கு ஏற்றவனாக மாறணும் என்பதற்காக நான் இருதயத்துக்கு ஏற்றவனாக மாறணும்னு சொன்னா, எச்சரிக்கப்படுகிறதான நேரத்தில் இருதயம் உடையதுன்னு சொன்னா நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி. நான் தெய்வத்துடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக மாறணும்னா என் இருதயம் நொறுங்குண்டவனாக இருப்பேன் என்று சொன்னார். யாரையும் பார்க்காதீங்க, அவர் சரியா இவர் சரியா, அவங்கள விட நான் பரவாயில்ல, அவங்கள வச்சு நியாயம் இருக்காதீங்க. தெய்வத்துக்கு முன்னால பாருங்க, தெய்வத்துக்கு முன்னால பாருங்க. கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக, கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. நான் நிறைய காரியங்கள் ஆண்டவர் எனக்கு உற்சாகப்படுத்தணும், எல்லாத்தையும் பேசுறதுக்கு நேரம் இருக்குமான்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் வேகமாக இனி 51ஆவது சங்கீதத்தில் வந்துடுங்க பார்க்கலாம். 51ஆவது சங்கீதம் முதல் வசனம், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின் படி. இப்போ இந்த ஆளுக்கு ஒன்று தெரியும், என்ன தெரியும்னு சொன்னா, இந்த தப்பை நானா ஒரு கிரியை செஞ்சதுனால எனக்கு மீட்பு கிடைக்காது, நானா ஒன்று பண்ணுகிறதுனால எனக்கு விடுதலை கிடைக்காது. இந்த தவறிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்க வேண்டுமே ஆனால் கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, இந்த தப்பிலிருந்து இந்த குழியிலிருந்து என்னை தூக்கி எடுக்கணும்னு சொன்னா இரக்கமும் கிருபையும் எனக்கு இருக்குன்னு சொன்னா, இரக்கத்தையும் கிருபையும் அப்பாவிடத்தில் கெஞ்சுவேன்னு சொன்னான், இரக்கத்தையும் கிருபைக்காகவும் மன்றாடுவேன்னு சொன்னா, எந்த குழியில் இருந்தும் ஆண்டவர் என்னை தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார், தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். கிறிஸ்தவம் எங்கே போகிறது, சபை எங்கே போகிறது? செய்ய வேண்டிய அக்கறம் எல்லாம் செஞ்சிட்டு 2 பாவத்துக்கு தையல் மிஷினை வாங்கி கொடுக்கிறது. என்னது, பாவத்துக்கு புண்ணியம் தேடுறோம், தையல் மிஷினில் ஒன்றும் புண்ணியம் கிடைக்காது. 2 பேருக்கு 2 ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததால புண்ணியம் கிடைக்காது. ஆகை நாளைக்கு ஒருவேளை ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார், அவர் கொடுத்ததை திருப்பி கொடுப்பார். அதெல்லாம் ஆண்டவர் செய்வாரே தவிர, என் தெய்வத்துடைய இருதயத்துக்கு ஏற்றவனா நான் மாறணும்னு சொன்னா அவருடைய இரக்கத்தையும் கிருபையை மட்டும் கெஞ்சிடணும், இரக்கத்தையும் கிருபையை மட்டும் கெஞ்சிடணும். எத்தனை பேர் கேட்குறீங்க, இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே
உயிருள்ள என்ன கவனிங்க, எந்த நேரத்தில் அப்பாட்ட கேட்கணும், உங்க இரக்கம் உங்க கிருபையும் எனக்கு இருக்கட்டும் ஆண்டவரே, இரக்கத்தை எனக்கு தாங்கப்பா, இரக்கத்தினால முடிசூட்டும் ஆண்டவரே, கிருபையினால முடிசூட்டும் ஆண்டவரே. வாஞ்சிக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன திரும்பவும் இரக்கத்தினால கிருபையினால பரிசுத்தமாக்கவே விரும்புகிறார். சில வாழ்க்கையில பின்தொடர்கிற கரைகளை இந்த காலை வேளையில் என் கர்த்தர் நீக்கவே விருப்பமுடையவராக இருக்கிறார். நம்ம செய்கிற சில துணிகரமான பாவங்கள், துணிகரமான சில கரைகளை என்னிலிருந்து எடுத்து என்னை சுத்திகரித்து சிலரை இருதயத்துக்கு ஏற்றவனாக மாற்றி, சிலரை ஆராதனை வீரராக மாற்றி, சிலரை பாடல்களை எழுதுவதற்கு பயன்படுத்தி, சிலரை ஹல்லேலூயா ராஜ்யத்துடைய ஆசீர்வாதத்திற்காக பயன்படுத்தி, சிலரை தேசத்துடைய விடுதலைக்காக பயன்படுத்த சுத்திகரிக்க விரும்புகிற ஒரு தேவனுடைய பிரசன்னத்தை இந்த காலை வேளையிலே உணர்கிறேன். இந்த காலை வேளையில் உணர்கிறேன். எங்களை சுத்திகரிக்க விரும்புகிறேன், ஆனால் அதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் 2 கையை தட்டி ஒரு ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். என்னை நீர் சுத்திகரித்தாராம், என்னை பயன்படுத்த முடியும்னு சொன்னா, என்னை சுத்திகரியும் என்று சொல்கிறவர்கள் நல்ல கையை தட்டி ஆமென் 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 ஆமென். 7வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரி, அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும். இந்த ஈசோப்பு அப்படின்னு சொல்லுகிறது 51வது சங்கீதத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடையில் போய் கேட்டுறாதீங்க, அந்த சோப்பை எனக்கு தாங்கன்னு சொல்லிக்கிட்டு. இந்த ஈசோப்பு அப்படிங்கிறது ஒரு செடி, அது பிரஷ் மாதிரி இருக்கும். அந்த செடியை பலி செலுத்துகிறதான நேரத்தில் இரத்தத்தில் எடுத்து அதில் இப்படி தெளிப்பதற்கு அந்த செடியை பயன்படுத்தினார்கள். இரத்தத்தை எடுத்து அப்படியே தெளிப்பதற்கு பயன்படுத்தினார்கள். என் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்திலே கூட இந்த ஈசோப்பு பயன்படுத்தப்பட்டது. அங்கே அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. அங்கே பலிபீடத்தின் இரத்தத்தை தெளிப்பதற்கு ஈசோப்பு செடி பயன்படுத்தப்படுமே, ஆனால் மனுக்குலத்துடைய பாவத்துடைய கரைகளை நீக்குவதற்கு இவருடைய இரத்தத்தை தெளிக்கப்படுவதற்கு அது அடையாளமாக அங்கே ஈசோப்பு தண்டு பயன்படுத்தப்பட்டது. இப்போ நம்ம சொல்லணும், எங்களை கழுவுவீராக, ஈசோப்பினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால எங்களை கழுவுவீராக, மிருகத்தின் இரத்தத்தினால் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்களுடைய சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்கும், எங்களை சுத்திகரிக்கும். எங்களை கழுவுவீராக, எங்களை கழுவுவீராக. அந்த ஈசோப்பு தண்டு, அந்த இரத்தம் தெளிக்கப்படுகிறதா அந்த நேரத்தில் நம்ம சுத்திகரிப்புடைய அடையாளமாக தெளிக்கப்படுகிறது போல அநேக நாட்களாக ஜெபிக்கிற ஜெபங்கள் தெய்வ சமூகத்திலே போய் சேராமல் தெய்வத்துக்கு நமக்கு நடுவாக ஒரு பிரிவினையாக உண்டாக்கி கொண்டிருப்போமே, ஆனால் அது ஏதோ ஒரு பாவம் தெய்வத்துடைய முகத்தை மறைக்கிறது, ஏதோ ஒரு பாவம் மறைக்கிறது. இந்த தாவீதுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, பார்த்துடுங்க, நல்லா புரிஞ்சு போச்சு. என்ன கவனிங்க, அவர் தப்பு பண்ணுறதுக்கும் நாத்தான் எச்சரிக்கிறதுக்கும் இடைப்பட்ட காலம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடைப்பட்ட காலத்தில் மனுஷனுக்கு தெரிஞ்சிட்டு 3வது வசனத்தில், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாகவே இருக்கிறது. சிலர் தப்பு பண்ணனா இப்படி பண்ணியிருக்க வேண்டாம் என்று சொல்லி என்னைக்காவது உணர்த்தப்பட்டிருக்கிறேன்னு சொல்லுகிறவங்க உங்கள் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். எனக்கு முன்னாலேயே வந்து நின்ன, எனக்கு முன்னாலே வந்து நின்ன, இப்படி பேசியிருக்க வேண்டாமா இருந்து, இப்படி செஞ்சிருக்க உடனடியாக இருதயத்தில் உணர்த்தப்பட்டவங்க அந்த கையை உயர்த்தி ஒன்று சோத்துறாப்பா, என்னை உணர்த்துகிறதற்காக நன்றி அப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னை நீங்கள் நேசிக்கிறதுனால தருகிற உணர்த்துதல்களுக்காக நன்றி, நீர் எங்களை உணர்த்துகிறதற்காக நன்றி அப்பா.
நீர் என்னை உணர்த்துவதற்காக நன்றி. இந்த மனுஷனுக்கு புரிஞ்சு போச்சு. ஆனா இப்ப என்ன, வெளியில நல்ல பேர் வாங்கி வச்சு, நல்ல உரியாவுக்கு மனைவிய, நல்ல படைத்தளபதியுடைய மனைவிய ராஜா தனக்கு மனைவியாக்கி கொண்டார். நல்ல பேர் வாங்கினதுனால உள்ளத்துக்கு தெரியும், தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. உரியா படை யுத்த களத்தில் செத்து போயிடுறாரு. இவர் சிம்பிளா என்ன தெரியுமா சொல்லி ஆறுதல் படுறாரு, யுத்தத்தில் 4 பேர் சாகிறது வழக்கம் தான், இங்கேயும் சாவாங்க அங்கேயும் சாவாங்க. யுத்தத்தில் இவர் சாகிறது கூட இவருக்கு தெரியாது. யுத்த களத்தில் நின்ற படைத்தளபதி யோவாபுக்கு தான் தெரியும். ஆனால் என் தெய்வம் யோவாவை கூட விட்டுட்டாரு. அதுக்கு காரணமாக இவரை விடல. சில பிரச்சனைக்கு தூண்டுகோலா யார் இருப்பாங்க தெரியுமா? அங்கேயாக்க ஆண்டவர் கை வைப்பார். ஒரு நாளும் கலப்பி விடுற கூட்டத்தில் இருந்துடவே செய்யக்கூடாது. எல்லாத்தையும் கிளப்பி விட்டுட்டு நான் இல்லை, உள்ளது நான் பார்க்கவே இல்லை. தாவீது கடத்தில் நம்ம என்ன அப்படித்தானே சொல்லியிருப்போம். நாத்தான் வந்து எச்சரிக்கும் போது நான் என்ன சொல்லியிருப்போம்? உள்ளது தீர்க்கதரிசி நான் இல்லை, நான் பார்க்கல. நான் அன்னைக்கு யுத்தத்துக்கு கூட போகல, சத்தியமா போகல. நான் இங்கே தான் இருந்தேன், அவங்க தான் போனாங்க. உள்ளது நான் போகல. இதுக்கு அப்படி ஒன்று நடந்துடும். அவனை படிங்க, யோவாபு படிங்க, அவனை படிங்க. எந்த பிரச்சனைக்கு நம்ம துவக்க புள்ளியாக மாறவே கூடாது, மாறவே கூடாது. அவங்கள தெய்வம் விட மாட்டார், அவங்கள கர்த்தர் விட மாட்டார். தூங்கிடவே கூடாது. அது நமக்கு முன்னாலே தான் நிற்கும், மாறவே செய்யாது. சும்மா இயேசு நாமத்தில் போ சாத்தான போன்னு செய்யாது, முன்னாலே நிற்கும். இன்னும் சொல்ல போனால் கொஞ்ச நாள் தாண்ட வாசப்படியிலே கிடக்கும், வாசப்படியிலே கிடக்கும். ஒன்றை கிளப்பி விடுறதுக்கு காரணமாக இருக்கவே செய்யக்கூடாது. இனி அடுத்ததா 4வது வசனம். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீ நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுவேன். நம்ம செய்கிற எல்லா பாவமும் தெய்வத்துக்கு விரோதமாய் செய்கிற பாவம் என்று நம்ம நினைச்சுக்கிட்டோம். இவர்களுக்கு இல்லை இல்லை, நான் தெய்வத்துக்கு விரோதமா, நான் உரியாவுக்கு விரோதமா இல்லை, நான் தெய்வத்துக்கு விரோதமா பாவம் பண்ணேன். யோசேப்பிட்ட கேட்ட சொல்லுவார், நான் தெய்வத்துக்கு விரோதமா பாவம் செய்ய மாட்டேன். எல்லாரும் அந்த வலது கையை உயர்த்தி ஒன்று வார்த்தையை ஒன்று சொல்லுங்க பார்க்கல. கர்த்தாவே, தெய்வத்துக்கு விரோதமாய் பாவம் செய்யாமல் என்னை காப்பீராக. சொல்லுங்க பார்க்கல. தேவனே, உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாமல் என்னை காப்பீராக. பல நேரத்தில் நான் மனுஷனுக்கு விரோதமான நினைக்கிறேன், இல்லை, உமக்கு விரோதமாக நான் நினைக்கிறேன். உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாமல் கர்த்தர் என்னை காப்பீராக. நான் காரணம் எந்த குடும்பத்திலையும் பிரச்சனை வரக்கூடாது. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நான் காரணம் எந்த குடும்பத்திலையும் கலக்கம் உண்டாகக்கூடாது. நான் காரணம் எந்த நபருடைய வாழ்க்கையிலையும் கலக்கம் உண்டாகக்கூடாது. ஒரு ஆளுக்கு இடைஞ்சலாக நான் இருக்கக்கூடாது. நான் ஒரு ஆளுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. ஒரு மனுஷனுடைய விழுகைக்கு நான் காரணமாக இருந்துடக்கூடாது. ஒரு குடும்பத்தை பிரிவதற்கு நான் காரணமாக இருந்துடக்கூடாது. ஒரு சண்டையை உண்டாக்குவதற்கு நான் காரணமாக இருந்துடக்கூடாது. ஒரு 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 நபர் பாவத்தை செய்வதற்கு நான் தூண்டுதலாக இருந்துடக்கூடாது. காரணக்காரனாகிய என்ன தெய்வ நீர் விடமாட்டீர் ஆண்டவரே. நாங்கள் ஏதாவது அப்படி செய்திருந்தால் என்னை நீங்கள் உணர்த்துவீராக, என்னை நீங்கள் உணர்த்துவீராக, என்னை பரிசுத்தப்படுத்துவீராக, என்னை சுத்திகரிப்பீராக, என்னை சுத்திகரிப்பீராக. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன். உங்களை சுற்றி சுற்றி வருகிற, உங்களை சுற்றி வீசப்படுகிற பாவத்துடைய வலைகளுக்கு கூட என் கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாக்க விருப்பமுடையவராக இருக்கிறார். அது வேணும்னு சொல்லுகிறவங்க 2 கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சுற்றி சுற்றி வீசப்படுகிற சில வலைகள், இனி நான் விழுந்துடக்கூடாதப்பா,
இனி நான் விழுந்துடக்கூடாது ஆண்டவரே, இனியும் இந்த வலைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடாது ஆண்டவர் என்று சொல்லி உங்கள் மனதில் நீங்கள் விரும்பி பாருங்கள். அந்த வலைகளை கிழித்தறிந்து உங்களை வெளியே கொண்டு வர சில இடங்களிலிருந்து வெளியே கொண்டு வருவார், சில வேலைகளிலிருந்து வெளியே கொண்டு வருவார், சில ஊரிலிருந்து வெளியே கொண்டு வருவார், சில நபர்களின் ஐக்கியத்திலிருந்து வெளியே கொண்டு வருவது, சில வலைகளிலிருந்து கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வந்து அவர் பத்திரமாய் நடத்த வல்லவராக இருக்கிறார். பத்திரமாய் நடத்த வல்லவராக இருக்கிறார். சிலதுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார். நீங்கள் ஆசைப்பட்டால் மட்டும் போதும், என்னை காப்பாற்றும் ஆண்டவரேன்னு சொன்னால் போதும். கர்த்தர் விழாமல் பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். விழாமல் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். இனி அவர் கேட்ட 1-2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 12வது வசனம், உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்போது பாவம் செய்கிற ஒரு மனுஷனை விட்டு சந்தோஷம் போயிடும். சந்தோஷம் போயிடும். எல்லாரும் சொல்லுங்க, இரட்சணியத்தின் சந்தோஷம். எனக்கு புரியுதுன்னு சொல்லுகிறவங்க எல்லாம் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். பாஸ்டர் நீங்கள் பேசுகிற எனக்கு புரியுதுன்னு சொல்லுகிறவங்க கருத்தை அசைச்சு கர்த்தருக்கு சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். சந்தோஷம் பெருசா பாவம் பெருசா? சொல்லுங்க சத்தமா. பாவம் வேணுமா சந்தோஷம் வேணுமா? சந்தோஷம் வேணும்னு சொல்லுகிறவங்க அந்த கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். ஒரு ஆமேன்னு சொல்லியிருக்க பார்க்கலாம். ஆமேன். அந்த சந்தோஷம் சிலரை விட்டு எடுக்கப்பட்டு போனதற்கு காரணம் பாவம். இப்போ இந்த மனுஷன் மன்றாடுறாரு, பாவத்தால் சந்தோஷத்தை கொடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியும். அது அநித்தியமானது. பைபிளில் இருக்குது, அநித்தியமான பாவ சந்தோஷம். அது நிலையானது கிடையாது, கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கு, அப்புறம் அங்கே போயிடும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான், அதோட கூட அங்கே போயிடும். பாவ சந்தோஷத்துக்கு அங்கே புடிஞ்சு. இப்போ இந்த மனுஷன் ஆண்டவரே எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, எத்தனை பேர் நிந்திச்சாலும் எத்தனை பேர் பகைச்சாலும் என் சொந்த மாமா சவுல் என்னை துரத்தினாலும் சொந்த மகன் அப்சலோம் எனக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் எனக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அந்த சந்தோஷம் இப்போ என்னை விட்டு போயிட்டு ஆண்டவரே, அதை எனக்கு திரும்ப தாரும் ஆண்டவரேன்னு மன்றாடுறார். எனக்கு திரும்ப தாரும் ஆண்டவரே. எல்லாரும் நம்மளும் ஒன்று மன்றாடுவோமா, ஆண்டவரே அந்த சந்தோஷத்தை மட்டும் என்னிலிருந்து எடுத்துடக்கூடாதப்பா. அல்லேலூயா. அப்படி 2 கையை வேர்த்து கேளுங்க பார்க்கல, கை அப்படி விரித்து கேளுங்க பார்க்கல. நமக்கு பல பிரச்சனைகள் வந்ததான நேரத்திலையும் நம்மை தடுமாறாமல் காத்தது அந்த இரட்சணியத்தின் சந்தோஷம் இல்லையா? அது மட்டும் இல்லைன்னா என்றைக்கோ நம்ம மண்ணோடு மண்ணாக போயிருப்போம். அது மட்டும் இல்லைன்னா என்றைக்கோ நம்ம நாசமாக போயிருப்போம். என்றைக்கோ தற்கொலைக்கு நேராக போயிருப்போம். ஆண்டவரே அந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பத்தார், சந்தோஷத்தை எனக்கு திரும்பத்தார் ஆண்டவரே. என்னை விட்டு எடுபட்ட அந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பத்தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நல்ல வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 2வதாக அவர் வச்ச விண்ணப்பம் 11வது வசனத்தில், உங்க சமூகத்தை விட்டு, என்ன சமூகம் என்றால் பிரசன்னம் என்ற அர்த்தம். உங்க பிரசன்னத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்கப்பா. நான் அடிக்கடி அப்பாட்ட கேட்கறது தான், எங்களை விட்டு அந்த தேவ பிரசன்னத்தை மட்டும் எடுத்துடக்கூடாது ஆண்டவரே. எங்கள் பிரசங்க பீடத்தை விட்டு அந்த தேவ பிரசன்னத்தை மட்டும் எடுத்துடக்கூடாது ஆண்டவரே. என்ன கரையம் கொடுத்தாவது அவர் வருகிறது வரைக்கும் அந்த பிரசன்னத்தை காப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தருவாராக. அந்த சமூகத்தை விட்டு எங்களை தள்ளிடாதீங்கப்பா. சவுல் என்ன தெரியுமா சொல்லுவான்? சவுல் என்ன, இந்த சிங்காசனத்தை விட்டு எங்களை தள்ளிடாதீங்கப்பான்னு தான் கேட்டிருப்பார். ஆண்டவரே இந்த சிங்காசனம் என்னை விட்டு போனா போட்டு, என் பதவி என்னை விட்டு போனா போட்டும், ஆனால் இந்த சிங்காசனத்தை விட என் பதவியை விட எனக்கு நான் ஒன்றை மேன்மையாக கண்டேன். பிரசன்னம், தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம்
பிரசன்னம், தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். பிள்ளைகள் பெரியவங்க எல்லாரும் அந்த வலது கையை உயர்த்தி, பிரசன்னம், தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னம், தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். இப்ப இவருக்குள்ள என்ன தெரியுமா? இன்னொரு காரியம், தன்னுடைய கண் காண ஒருவன் விழுந்து போனதை கண்டிருக்கிறார். யாரு? தன்னுடைய கண் காண ஒருவன் தெய்வ சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டதை கண்டிருக்கிறார். யார் அவர்? சவுல். சவுல் விழுந்து போனதுனால அவன் புத்தி மாறினதெல்லாம் இவர் பார்த்தார். அவனை என்ன மாறினதெல்லாம் பார்த்தார். சத்துருவெல்லாம் விட்டு விட்டு தாவீதெல்லாம் துரத்துற பார்த்து, ஐயோ நான் ஒரு நாளும் தெய்வம் வச்ச சத்துருவை துரத்தாம இவங்களை சத்துருவன்னு துரத்துறதுக்கு காரணம் என்னை விட்டு சமூகம் போயிட்டு. சவுல், நான் அப்படி ஒரு நாளும் போயிடக்கூடாது ஆண்டவரே, நான் ஒரு நாள் அப்படி போயிடக்கூடாது ஆண்டவரே. உங்க சமூகத்தை விட்டு என்ன தள்ளிராதீங்க, உங்க பிரசன்னத்தை விட்டு என்ன தள்ளிராதீங்க. அப்படியே அந்த வலது கையை உயர்த்துங்க பார்க்கல. உங்க பிரசன்னம் எனக்கு தேவைன்னு கேளுங்க, உங்க சமூகம் எனக்கு தேவைன்னு கேளுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ், தயவு செஞ்சு தயவு செஞ்சு தயவு செஞ்சு. சிலர் கிட்டிந்து கிடக்கிறது போல சில வாழ்க்கையை கட்டி எழுப்ப ஆண்டவர் விரும்புகிறார். கட்டி எழுப்ப விரும்புகிறார், தட்டி எழுப்ப விரும்புகிறார், உயிர்ப்பிக்க விரும்புகிறார். உங்களை சில ஆதி அனுபவத்தில் கொண்டு வர விரும்புகிறார். அப்பாட்ட கேளுங்க, என்னை கழுவும் ஆண்டவரேன்னு கேட்டார், என்னை சுத்திகரியும் ஆண்டவரேன்னு கேட்டார், கிருபையை தாங்கன்னு கேட்டார், இரக்கத்தை தாங்கன்னு கேட்டார். இப்ப கேட்கிறார், சந்தோஷத்தை தாங்க, இப்ப உங்க சமூகத்தை தாங்க, உற்சாகமான ஆவியை தாங்க, அது தாங்கன்னு கேட்கிறார். தாங்கன்னு கேட்க கடைசி ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். 8வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கப்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் துணிகரமாக செய்கிற அக்கிரமாக எலும்பையே நொறுக்கி போடுவார், நொறுக்கி போடுவார். இப்போ அவருக்கு தெரியும். அவர் என்ன தெரியுமா சொல்றார்? ஆண்டவரே, நான் படுகிற அங்கலாய்ப்பு என் எலும்பு கூட நொறுக்கப்பட்டது போல இருக்கு. அந்த பிரசன்னத்தை தந்தேன், அந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு தந்தீங்கன்னா நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும் என்கிற நம்பிக்கை உண்டு. நமக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இந்த காலை வேளையில கர்த்தர் தரட்டும். திரும்ப என்னை களிகூற செய்கிற ஒரு அப்பா ஒருவர் இருக்கிறார். இப்போ சிலருக்கு புரிஞ்சிருக்கும், என் பாவத்தினாலேயாக்க என்னை விட்டு தேவ சமூகம் போச்சு, என் பாவத்தினாலேயாக்க என்னை விட்டு தேவ கிருபை போச்சு, பாவத்தினால என்னை விட்டு தேவனுடைய ரட்சிப்பின் சந்தோஷம் போச்சு. ஆனால் இப்பொழுது நான் மன்றாடுவேனே, ஆனால் இப்பொழுது நான் கதறுவேனே, ஆனால் திரும்ப என்னை சந்தோஷப்படுத்துகிறவர், திரும்ப என்னை களிகூற செய்கிறவர், திரும்ப என்னை உயிர்ப்பிக்கிறவர், திரும்ப என்னை உயிர்ப்பிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்ப என்னை களிகூற பண்ணுகிறவர். இப்ப பாருங்க 10வது வசனத்தை, பன்னிரெண்டு 13 2 வசனத்தில் ஒரு சின்ன ஒரு ரகசியத்தை சொல்றேன். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமாவி என்னை தாங்கும்படி செய்யும், அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில். ரெண்டையும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. சொல்றாரு, உமதுடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு தாரும், உற்சாகமான ஆவி என்ன
தாங்கும்படி செய்யும். அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, அப்போ நான் ஊழியம் செய்வேனாகும், பாதகருக்கு உம்முடைய வழியை உபதேசிப்பேன், பாவிகள் மனம் திரும்புவார்கள். இந்த இரட்சண்யத்தின் சந்தோஷம் இருக்கிறவர்கள் தான் பாவிகளை தெய்வ சமூகத்தில் கொண்டு வருவதற்காக பயன்பட முடியும்னு சொன்னான். நான் என்னை அதற்காக அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எனக்கு இப்போ எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை புரிஞ்சுது? எனக்கு ஏன் இரட்சண்யத்தினுடைய சந்தோஷம் வேணும்? என்னை ஏன் உயிர்ப்பிக்கணும்? என்னை ஏன் ஈசோப்பினால் கழுவணும்? என்ன உயிர்ப்பிச்சாதான் எனக்கு முன்னால் இருக்கிற ஜனங்களை தெய்வத்துக்கு நேராக நடத்த முடியும்னு சொன்னான். நீர் என்னை உயிர்ப்பிக்கணும்னு சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி வரு அல்லேலூயா, நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இப்படி எழுந்து